நிக்கில் அவர்கள் நடந்து முடிந்த சூப்பர் சிங்கர் சீனியர் 11ல் மிகப்பெரிய அளவில் ஒரு ப்ரைஸ் வாங்கியிருந்தார் அப்படின்றது நம்ம எல்லோருக்குமே தெரியும். இந்த சூழலில் அதில் சரண்ராஜா அவர்கள் டைட்டில் வின்னர் ஆகலை அப்படின்னா கூட ரன்னரப் ஆயிருந்தார். இதை எல்லோருமே ரொம்பவே பார்த்திங்கன்னா கொண்டாடினாங்க. சரண்ராஜா அவர்கள் தான் முதல் பரிசு வாங்குவார்னு நிறைய எதிர்பார்த்தாங்க. அதற்கப்புறமாக ரன்னரப் ஆனதுக்கு பின்னாடி எல்லோருமே தொடர்ந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கினா தான் திறமை இருக்குன்றதெல்லாம் கிடையாது. நிச்சயமாக சரண்ராஜா அவர்கள் இளையராஜா அவர்களைப் போலவே பாடி அவர் போட்டிருக்கக்கூடிய அந்த வரிகளில் கூட அவருக்கு ஏற்ற மாதிரியாக மாற்றி பாடக்கூடிய அளவுக்கு கூட ஒரு வலிமை வாய்ந்தவர் அப்படின்னு எல்லோராலையுமே பாராட்டப்பட்டார். இந்த நிலையில் திஷாந்திகா, மீனாட்சி எல்லாருமே ரன்னரப் அப்படின்ற ஒரு பட்டத்தை வாங்கியிருந்தாங்க. இவங்களுமே யாருக்கும் சலிச்சவங்க கிடையாது அப்படின்னு எல்லோருமே சொல்லி வந்தாங்க. இந்த சூழலில் ஒரு முறை சரண்ராஜா அவர்களினுடைய பாட்டி நிகழ்ச்சிக்கு பங்கெடுத்த போது சரண்ராஜா பற்றி கேட்கும்போது அவர் எப்படி வளர்த்தாங்க அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே அழகாக அவங்களே பாடலாக பாடியிருந்தாங்க. அது எல்லோருக்குமே ரொம்பவே ஷாக் கொடுத்துருந்தது. இந்த நிலையில் பாட்டிக்காக சரண்ராஜா அவர்கள் என்ன செய்ய போகிறாரு அப்படின்னு எல்லோருமே கேட்டு வந்துட்டுருக்காங்க. பாட்டிக்கிட்ட கேட்டப்போ நீ நல்லா இருந்தால் அதுவே போதும் அப்படின்னு பாட்டி சொல்லியிருக்காங்களாம். இந்த விஷயத்த இப்போ சமூக வலைதளங்களில் ரொம்பவே வைரலாக பரப்பி வந்துட்டுருக்காங்க. மென்மேலும் சரண்ராஜா அவர்கள் நல்லபடியாக வளர்ந்து நிறைய வெற்றிகள் அடையணும்னு நம்மளுடைய சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். இது ஒரு பக்கம் இருக்க, நடிகர் விஜய் அவர்களினுடைய ஜனநாயகன் திரைப்படம் ரிலீஸாக போகக்கூடிய நேரத்தில் சர்டிஃபிகேட் வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சென்சார் போர்டு கொஞ்சம் பின்வாங்கினாங்க, ஜர்க்கானாங்க அப்படின்றது எல்லோருக்கும் தெரியும். இந்த நிலையில் சீக்கிரமே அதனுடைய தீர்ப்பு வரப்போகுது. February 25க்கு மேலே இந்த படம் ரிலீஸ் ஆகலாம் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. இந்த விஷயம் இப்போ ரொம்பவே வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. இளைய தளபதி அவர்களுடைய ரசிகர்கள் எல்லோருமே எப்போ அந்த படம் வெளியாகும்னு காத்துட்ருக்காங்க. ஏன்னா அவர் அரசியலுக்கு வந்ததுனால இந்த படம் தான் என்னுடைய இறுதி படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. என்ன நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.